So very happy and a very warm evening, 9 o'clock in the session. But exam busy 9 o'clock கூட we are organizing sessions அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அந்த டைம்ல கூட நம்ம வந்து ஏதாவது பண்ணி get some motivation for the next 10 days. Last 10 daysக்கு வந்து we are trying to pull in all the energy. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ரொம்ப ஸ்பெஷல் செஷன் தான். இப்போ ரீசெண்டாக குரூப் 1 ரிசல்ட்ஸ் வந்துச்சு 2 days முன்னாடி. இந்த குரூப் 1 ரிசல்ட்ஸ்ல ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் சிக்ஷா கிளியர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணது வந்து சஜித்ராவோட தான். ஸோ அதனால ஐ தாட் ஐ கால் சஜித்ரா. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் என் சஜித்ரா பத்தி என்ன இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, சஜித்ரா இஸ் டெஃபினெட்லி a ஸ்பெஷல் பர்சன். அது மென்ஷன் பண்ணியே ஆகணும். அது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, லாஸ்ட் குரூப் 2 2024ல இப்போ குரூப் 2 ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல. 2022ல ப்ரிலிம்ஸ் நடந்து, 2023ல மெயின்ஸ் நடந்து, 2024ல இப்போ குரூப் 2 ஜாயின் பண்ணதுல we have more than 63 students who joined service from Shiksha. அதுல all 63 are very special. Sajitra is also equally special. So அதுல இப்போ குரூப் 2ல சர்வீஸ் ஜாயின் பண்ணி இப்போ ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஒர்க் பண்ணிட்டே குரூப் 2 மெயின்ஸ் முடிச்சு குரூப் 2 சர்வீஸ்க்கு போயிட்டு அப்படியே படிச்சு எழுதுனது தான் இந்த குரூப் 1 ஜூலை 13 அன்னைக்கு. இந்த குரூப் 1லயும் 145 questions போட்டு she is cleared this group 1 prelims. So I think ஒரு ரைட் கேண்டிடேட்டா இருப்பாங்க to help you or to give you some tips in the for the last 10 days. ஏன்னா ஒரு குரூப் 2வும் கிளியர் பண்ணியிருக்காங்க, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க, மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க, இப்போ குரூப் 2 சர்வீஸ்ல இருக்காங்க. அண்ட் குரூப் 1ம் இப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி இப்போ குரூப் 1 மெயின்ஸ் எழுத போறாங்க, ஜாபும் ஜாயின் பண்ணிட்டாங்க. அண்ட் அதெல்லாம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, she is traveling with Shiksha for the last 2.5-3 years. ஸோ நீங்கெல்லாம் என்ன படிச்சுட்டு இருப்பீங்க, உங்க நோட்ஸ் என்னங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ டு கால் சம்படி எல்ஸோட ஐ திங்க் ஷீ இஸ் த ரைட் பர்சன். நம்ம நோட்ஸ்ல இந்த பாயிண்ட் படிங்கன்னே அவங்க தெளிவா சொல்ல முடியும். ஸோ அவங்க ஷீ இஸ் ஆர் ஓன் ஆஃபீஸர், ஆர் ப்ரைட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கறதுனால ஐ திங்க் ஷீ இஸ் த ரைட் பர்சன் டு அட்ரஸ் யூ. த மெயின் திங் தட் ஐ வாண்டட் சஜித்ரா டு அட்ரஸ் இஸ், கடைசி 10 நாள் ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும், ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், நர்வஸ்னஸ், என்ன படிக்கிறது என்ன விடுறது எல்லாமே இருக்கும். மேபி ஷீல் பி ஏபிள் டு கிவ் யூ இன்சைட் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஏன்னா லாஸ்ட் குரூப் 2க்கு அவங்க என்ன பண்ணாங்க அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், குரூப் 1 நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஏன் மேம் நீங்க சஜித்ராவை கூப்பிட்டீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் குரூப் 2 சஜித்ரா கிளியர் பண்ணும்போது அவங்க படிச்சது ஒரு 2.5-3 months தான். கடைசி 2-3 மாசத்துல படிச்சுதான் அவங்க குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாங்க. நான் சொல்றது 2022ல. இப்ப அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்களா குரூப் 2ல, அந்த வேலை அவங்களுக்கு கிடைச்சது ப்ரிலிம்ஸ் ஒரு 3 months கிளியர் பண்ணி தான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி நம்ம டாப்பர் சீரீஸ்ல பேசியிருக்காங்க, அந்த டாப்பர் சீரீஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம். பிளஸ் இன்னொரு என்னன்னா, கடைசி 3 monthsல படிச்சு உங்களோட மைண்ட் செட் என்ன, ரஷ்ஷா கடைசியில படிச்சு எப்படியாவது பாஸ் பண்ணிடணும். ஸோ அந்த இதையும் அவங்க கிராஸ் பண்ணவங்க, அதையும் அவங்க பார்த்தவங்க, அதையும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க. ஸோ அதனால ஷீல் பி ஏபிள் டு கைட் யூ பெட்டர். இன்னும் நிறைய பேர் இப்போ குரூப் 2 கிளியர் பண்ணவங்க, குரூப் 1 கிளியர் பண்ணவங்களா 1 year படிச்சவங்க, 6 months படிச்சவங்களா இருப்பாங்க. சஜித்ரா இஸ் ஆல்சோ ரைட் பர்சன் டு ஹெல்ப் யூ இன் தட் வே. ரெண்டாவது ஷீ இஸ் அ மதர், பிளஸ் ஷீ ஹேஸ் அ சைல்டு, ஒரு குழந்தை இருக்கான், ஒரு குட்டி பையன் இருக்கான். அவனை வச்சுட்டு தான் அவங்க குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாங்க, மெயின்ஸ் எழுதினாங்க, இப்போ வேலைக்கு போறாங்க. பிளஸ் அவனை வச்சுக்கிட்டே தான் அவங்க குரூப் 1 படிச்சாங்க. ஸோ ஷீ வில் ஃபில் இன் எவ்ரி கப். நீங்க எந்த ஐடியா கேட்டீங்கனாலும் மேபி ஷீல் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ அவுட். இந்த லாஸ்ட் 10 days எப்படி படிச்சீங்க, என்ன பண்ணீங்க எல்லாமே. ஸோ ஐ ஹாவ் நோ டவுட், ஐ திங்க் ஷீ இஸ் த ரைட் பர்சன் டு ஹெல்ப் யூ டுடே. எப்படி இது பாசிபிள் ஆக்குறது, லாஸ்ட் 10 daysல உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணும் அப்படின்னு. யூஸ்வலா டாப்பர் சீரீஸ் வில் டேக் இட் இன் அ வெரி லாங் ஸ்ட்ரெச், பட் இன்னைக்கு வந்து யூஆர் ஆல் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் த எக்ஸாமினேஷன். ஸோ அவங்கள பத்தி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் குரூப் 2க்கு என்ன பண்ணலாம் கடைசி 10 days 10 daysக்கு அப்படின்னு, from a veteran herself, from a Shiksha student herself, from a successful officer herself. So அவங்க வாயால் அவங்க சொல்றதுதான் will give you all the energy, motivation, confidence எல்லாமே. கடைசியா நான் சஜித்ரா தான் பேசினது தான், சஜித்ரா மேடம் பேசினது தான் கேட்டேன். அந்த ஆஃபீஸர் மேடம் வந்து பேசினாங்க, நான் கேட்டேன், நானும் இப்போ எக்ஸாம் எழுதும் ஆஃபீஸர் ஆயிட்டேன். அவ்வளவுதான். இதை வச்சு நம்ம வந்து இதை க்ளோசிங் ஸ்டேட்மெண்டா வச்சு இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுத போறோம். யா, ஸோ ஆன் behalf of everybody, first big congratulations Sajitra, clearing group 2 with the situation and with the background, with having a child. அதை வச்சு group 2 clear பண்ணதும் ஒரு பிக் அண்ட் அச்சீவ்மெண்ட் தான். அதோட சேர்த்து குரூப் 1 ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணியிருக்கிறது இட்ஸ் a huge accomplishment. So on behalf of everybody I take so much pride. Definitely I take so much pride, அது டவுட்டே இல்லை. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ டெஃபினெட்லி நம்ம குரூப் 2 ரிசைன் பண்ணிட்டு குரூப் 1 ஆஃபீஸராக சீக்கிரம் போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஆல்மோஸ்ட் we have close to 120-130 ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களும் இந்த குரூப் 2ல கிளியர் பண்ணி நீங்க குரூப் 1 போகும்போது இவங்க எல்லாம் குரூப் 2 போயிடணும் அப்படிங்கறதுனால யூ கேன் ஷேர் ஆல் யுவர் last minute tips and
மோட்டிவேஷன். எஸ். நான் பேசியே தான் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க நீங்க கேட்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ ஐ வில் லீவ் இட் டு யூ. So first of all, thank you, ma'am. So good evening all. So இனி group 2க்கு ஒரு ஈவன் 10 days கூட இல்ல. இனி நாளையில இருந்து just 9 days தான் இருக்கு. ஸோ ரொம்ப க்ரூஷியலா படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த லாஸ்ட் 9 days, லாஸ்ட் 1 வீக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இவ்வளவு வருஷம் இல்ல இவ்வளவு மாசம் எவ்வளவு வேணாலும் படிச்சுக்கலாம். பட் இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் இருக்குதுல்ல, இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளவு ரிவைஸ் பண்றோம், எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி படிக்கிறோம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாரி, ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் டுடே, ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப டைம் எடுக்க போறதுல ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அந்த எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதை மட்டும் சொல்லிடுறேன். பிகாஸ் மோட்டிவேஷன்னா சார் அண்ட் மேம் மிஞ்சுறதுக்கு யாரும் கிடையாது. மேம் அண்ட் சார் கிட்ட டெய்லி பேசுனீங்களானே இட் வில் மோட்டிவேட் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெட் மீ ஸ்டார்ட் வித் த டோன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாது, இந்த 10 days, நாட் ஈவன் 10 days, 9 days இருக்கு. 9 daysல புதுசா இதையுமே படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம நோட்ஸ்லயே மோர் தேன் எனஃப் கண்டென்ட் இருக்கு. நோட்ஸே நம்ம திருப்பி 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 ரிவைஸ் பண்ணாலே போதும். பிகாஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கோங்க, நான் குரூப் 2க்கும் குரூப் 1க்கும் வெறும் நம்ம கிளாஸ் நோட்ஸ் மட்டும் தான் படிச்சேன். குரூப் 1க்கு எக்ஸ்ட்ரா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டா பாத்துக்கிட்டேன். ஸோ அது என்னெல்லாம் நான் பார்த்தேங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதுல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் செல் ஷேர் என்னெல்லாம் டாபிக்ல நான் பார்த்தேன் அப்படிங்கறத நான் லாஸ்ட் ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நோட்ஸ் வந்து டெய்லி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 100 மார்க் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ், 25 ஃபார் ஆப்ஸ் அண்ட் 75 வந்து ஜிஎஸ்ல இருந்து கேட்பாங்க. ஸோ இந்த 9 டேஸும் டெய்லியுமே நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் உங்களுக்கு என்ன ரெஸ்பெக்டிவா இருக்குதோ அதை வந்து டெய்லி படிச்சுக்கிட்டே இருங்க. படிச்சு முடிச்சுட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்னா, ஸோ இங்கிலீஷுக்கு மட்டும் கொஞ்சம் டிப்ஸ் சொல்றேன். நான் என்ன பண்ணேங்கிற விஷயத்த மட்டும் சொல்றேன். அந்த ஆத்தர்ஸ் இருக்காங்கல்ல, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ போயம் இருக்குன்னா போயமோட ஆத்தர் யாரு, அண்ட் ப்ரோஸ் இருக்கு, ப்ரோஸ்ல அந்த டைட்டில் போட்டு அந்த ஆத்தர் யாரு. ஸோ இதை மட்டும் தனியா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. இது எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முந்தின நாள், அதாவது செப்டம்பர் 13 அன்னைக்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா லைட்டா ஒரு கிளான்ஸ் பாத்துக்கோங்க. ஸோ வந்து நமக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாமுக்கு நிறைய நிறைய படிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் எல்லாம். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒருக்கா லைட்டா ஒரு கிளான்ஸ் பார்த்தா கொஞ்சம் கூட நம்ம மெமரியில வந்து நல்லா ஸ்டோர் ஆயிருக்கும். பிகாஸ் நமக்கே தெரியும் நம்ம பிரெயின் வந்து ஒரு ஸ்டாக் மெமரி தான். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அவுட் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் என்ன போடுறோமோ அதான் நம்மளுக்கு மேல இருக்கும். லாஸ்ட் நம்ம முன்னாடி படிச்சதெல்லாம் ரொம்ப மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அதை பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் ஆர் தமிழ் எது உங்களுக்கு ரொம்ப மறக்குதோ அதை வந்து தனியா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதை வந்து எக்ஸாமுக்கு முந்தின நாள், அதாவது செப்டம்பர் 13 வந்து இதெல்லாம் லைட்டா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கிராமர் வந்து மேமோட நோட்ஸ், நமக்கு மேமோட நோட்ஸே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் கொடுத்துருப்பாங்க. லைட்டா ஒரு கிளான்ஸ் வந்து டெய்லி இங்கிலீஷையும் தமிழையும் மட்டும் டெய்லி ஒரு 2 or 3 ஹார்ஸ் கண்டினியூஸா படிச்சுட்டே இருங்க. அப்புறம் வந்து மேத்ஸுக்கு டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அது வந்து ஒரு 7 டேஸ்க்கு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஃபார்முலாஸை மட்டும் தனியா ஒரு பேப்பர்ல எடுத்து எழுதி டெய்லி எக்ஸாம் அந்த லாஸ்ட் 2 டேஸ் மட்டும் அதை பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸாம் போறோம்ல, 14th வந்து போறோம் அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சது மார்னிங் ஃபர்ஸ்ட் ஒர்க்கா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த மேத்ஸ் ஃபார்முலாஸை மட்டும் பார்த்துட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. நிறைய பேருக்கு டைம் இருக்காது. பிகாஸ் 8:30க்கே நமக்கு ஹால்குள்ள போற மாதிரி இருக்கும். வென்யூக்கு 8:30ல இருக்கணும். ஸோ அதனால மார்னிங் நீங்க எந்திரிச்சதை என்ன பண்ணிருங்கன்னா, லைட்டா அந்த ஃபார்முலாஸை மட்டுமாவது அன்னைக்கு பார்த்துட்டு போங்க. பிகாஸ் நமக்கு ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ்ல நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆக கூட சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய கண்டென்ட் படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா மார்னிங் வந்து அதை மட்டும் லைட்டா பாத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இங்கிலீஷ் முடிச்சிட்டோம், ஆப்டி முடிச்சிட்டோம். ஸோ 125க்கு அட்லீஸ்ட் ஒரு 115 பிளஸ் ஆகுது நம்ம கண்டிப்பா எய்ம் பண்ணணும். இங்கிலீஷுக்கெல்லாம் 95+ நம்ம எய்ம் பண்ணாதான் நமக்கு வந்து, ஏன்னா இந்த வாட்டி குரூப் 2 அண்ட் குரூப் 2A நம்ம எலிஜிபிளா இருக்கணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டாப் ஸ்கோர் இருக்கணும். ஸோ அதனால நம்ம வந்து இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிக்கு வந்து கொஞ்சம் ஹை எய்ம் வச்சுக்கலாம். 95+ அண்ட் ஆப்டிக்கு அட்லீஸ்ட் ஒரு 20+, ஒரு 23 எல்லாம் ஈஸியா போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு அந்த டைம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த ரிட்டன்ஷனும் நமக்கு இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளவுதான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த எக்ஸாம் ஹால்ல ஒரு 3 ஹார்ஸ் நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு மேட்டர்ஸ் இல்லையா. ஸோ நம்ம எவ்வளவுதான் நம்ம படிச்சாலும் அந்த டைம் கரெக்டா நமக்கு வரணும். ஓகே, இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கரெக்ட் மைண்ட் செட்ல இருக்கணும். ஸோ இப்ப ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது பாலிட்டி தான்.
ஸோ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம மேம் வந்து சூப்பரா கான்செப்சுவல் கிளாரிட்டியோடய சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் அந்த நோட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் 7 days வந்து ஏதாவது ஒரு நாள் பாலிட்டிக்னு வச்சு படிச்சுக்கோங்க. படிக்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு சின்ன நோட், ஒரு பேப்பர் எடுத்து அதுல வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் என்ன அதை மட்டும் லைட்டா எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல உங்ககிட்ட லட்சுமிகாந்த் புக் இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாலே நமக்கு ஆர்டிகல்ஸ் வந்து தனியா கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் லைட்டா பாத்துக்கோங்க. எக்ஸாமுக்கு போறதுக்கு முந்தான நாள் இதை பண்ணுங்க. September 13 வந்து ஆர்டிகல்ஸ் வந்து கன்ஃபார்மா ரிவைஸ் பண்ணுங்க. பிகாஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தட் ஆர்டிகல்ஸ் கொடுத்து மேட்ச் பண்ண கேட்கலாம். எல்ஸ் இந்த ஆர்டிகல் வாட் இஸ் திஸ் ஆர்டிகல் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம வந்து பிகாஸ் ஈவன் Group 1 கூட நிறைய ஆர்டிகல்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத போர்ஷன் லைக் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல இருந்து கூட எல்லாம் கேட்டிருந்தாங்க. பட் நம்ம யூனியன் படிச்சுட்டு போறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் நம்ம வந்து யூனியன் லெஜிஸ்லேச்சர் படிச்சா இது கொஞ்சம் கெஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் ஆர்டிகிள கொஞ்சம் கான்சென்ட்ரேட், பிகாஸ் அது வேற நியூமரல்ஸ் வேற நம்ம முன்னாடியே படிச்சாலும் மறந்துடும். ஸோ இதெல்லாம் எக்ஸாமுக்கு முன்ன நம்ம பார்த்துட்டு போனோம்னா கொஞ்சம் கூட நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ பாலிட்டிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம சில கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இருக்கும். கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ஸ் லைக் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அவங்களோட டியூட்டிஸ் என்ன. இந்த Group 1ல அட்டார்னி ஜெனரல் அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஸோ அத மாதிரி அந்த அவங்களோட டியூட்டிஸ், அவங்களோட பவர்ஸ் அதை பத்தி லைட்டா பாத்துக்கோங்க. அதெல்லாம் நம்ம கிளாஸ் நோட்ஸ்ல எல்லாம் கவர் ஆகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் நோட்ஸ் மட்டும் ரிப்பீட்டடா ரிவைஸ் பண்ணுங்க. வேற எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சோர்சஸையும் இப்போ இந்த கிரூஷியல் டைம்ல வந்து ரிவைஸ் பண்ணா இட் இஸ் நாட் அட்வைசபிள். பிகாஸ் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது Unit 8 அண்ட் Unit 9. அதுக்கும் நம்ம கிளாஸ் நோட்ஸே போதும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு Unit 8 அண்ட் Unit 9ல நிறைய நமக்கு டேட்டாஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த லாஸ்ட் இந்த 1 வீக்ல படிக்கும் போதே என்னெல்லாம் எனக்கு மறக்குது, என்னெல்லாம் எனக்கு இம்பார்ட்டண்டா தோணுது அதை மட்டும் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுப்பேன். இப்ப Unit 8 ஜஸ்ட் ஒரு பேப்பர் அப்படி ஃபோல்ட் பண்ணி ஜஸ்ட் லாஸ்ட் பார்த்தா ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தான் எனக்கு ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். Unit 8க்கு தனி, Unit 9க்கு தனி அப்படி. ஸோ எக்ஸாமுக்கு முந்தின நாள் நான் அந்த ஒரு 10 டாபிக்ஸ் நமக்கு இருக்குன்னா ஒரு 10 செட் ஆஃப் பேப்பர் மட்டும் என் கையில இருக்கும். அதை மட்டும் லைட்டா கிளான்ஸ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். பிகாஸ் லாஸ்ட் டைம் நம்ம ஓவரா படிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். நம்மளால முடியுமா முடியாத அந்த கன்ஃபியூஷன்ஸ் வேற இருக்கும். அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் படிச்சுக்கோங்க. பட் படிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல கெமிஸ்ட்ரியில இம்பார்ட்டண்டா அந்த ஆசிட் பேசஸ் இருக்கு, ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், அந்த போர்ஷன்ஸ் மட்டும் ரொம்ப பாத்துக்கோங்க. பிகாஸ் எல்லா வருஷமும் அந்த ஸ்பெசிபிக் இடத்துல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இருக்கு. ஸோ அந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸையும் தனியா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு நமக்கு எக்ஸாம் போற முந்தின நாள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நேம்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃப்ரம் குப்தாஸ்ல இருந்து லைக் சவுத் இந்தியன் ஹிஸ்டரி வரைக்கும் நிறைய நேம்ஸ் இருக்கும் நமக்கு. டிஃப்ரெண்ட் லைக் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ்ல இருந்து தெலுங்கு வேர்ட்ஸ்ல இருந்து தமிழ் வேர்ட்ஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாமுக்கு முன்ன பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட நமக்கு ரிட்டென்ஷன் பவர் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஹிஸ்டரிக்கு அப்படி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜியாகிரபிக்கு நமக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கும். மேமோட கிளாஸஸ் நம்ம ரெகுலரா கவனிச்சாலே நமக்கு அந்த ஐடியாஸ் எல்லாம் வந்துடும். மற்றபடி நம்ம லைக் ஒரு ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ்னா ஜியாகிரபில பாத்தீங்கன்னா ரயில்வே சோன்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த ஹெட் குவார்டர்ஸ் அது மாதிரிப்பட்ட நிறைய ஸ்டாட்டிக்கா என்ன ஏரியாஸ் இருக்கு. ஸோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வேற வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது பாலிட்டி, Unit 8, Unit 9, INM, ஹிஸ்டரி. இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஹை ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு மெயினா நம்ம மேமோட நோட்ஸ், நமக்கு கிளாஸ் நோட்ஸே திருப்பி 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 ரிவைஸ் பண்ணாலே போதும். வேற எதுவுமே நான் வேணும்னு சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணாம இருப்பீங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் Group 2 படிக்கும் போது எனக்கு டைமே கிடையாது. வெறும் 3 months தான் இருந்துச்சு, 3 to 4 months தான் இருந்துச்சு. ஸோ அப்போ நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது இங்கிலீஷ், அப்புறம் பாலிட்டி, ஆப்டிடியூட், அப்படி கொஞ்சம் Unit 8, Unit 9 இவ்வளவுதான் படிச்சுட்டே போனேன். பிகாஸ் எனக்கு வேற எந்த சப்ஜெக்டும் படிக்கிறதுக்கு டைமும் கிடையாது. ஸோ ஒரு 150+ ஸ்கோர் வந்து 150+ மார்க் வந்து எடுக்கிற மாதிரி பாத்துக்கிட்டேன். அதனாலதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அது கிளியர் ஆச்சு. Group 1க்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா எக்ஸ்ட்ராவா அந்த நோட்ஸ் தவிர்த்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்தேன். அது என்னெல்லாம் போர்ஷன் மட்டும் லைட்டா சொல்றேன். பிகாஸ் அதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை மட்டும் லைட்டா பாத்துக்கோங்க. இப்ப ரீசனா 2024ல என்ன யாருக்கு கிடைச்சது, 2023 அந்த லிஸ்ட் ஒண்ணு இருக்கும். அதை மட்டும் லைட்டா எடுத்து பாத்துக்கோங்க. நிறைய நீங்க லாஸ்ட் மினிட்ல படிக்க வேண்டாம். ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி. இப்ப ரீசெண்டா பால் புரஸ்கார் அவார்டு அப்படி கொடுத்தாங்க, யுவா புரஸ்கார் அவார்டு. ஸோ அதை பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டிஃபென்ஸ் எக்ஸசைசஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மித்ர சக்தினா வித் ஸ்ரீலங்கா அப்படி அதை மட்டும் லைட்டா பாத்துக்கோங்க. இந்த டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் என்னெல்லாம் இருக்கு அதை மட்டும் லைட்டா பாத்துக்கோங்க. அண்ட் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் இப்போ 43rd வந்து ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
அதை லைட்டா பாத்துக்கோங்க. அப்புறம் ஜிஐ டேக் எவ்வளவு இருக்கு, யாரு டாப் அதுல. அப்புறம் ராம்சர் சைட், இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு தான் ராம்சர் சைட் லிஸ்ட்ல டாப்ல இருக்கும். டோட்டலா எவ்வளவு இருக்கு அதை பாத்துக்கோங்க. அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ஒரு 4 சைட்ஸ் இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 4 அதை கேட்க சான்ஸ் இருக்கு, அதை பாத்துக்கோங்க. அண்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்னு ஒன்று உண்டு. லைக் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2024க்கு என்ன அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் என்ன, ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், பீஸ் இண்டெக்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது, டைம் இருக்காது இருந்தாலும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டெய்லி இந்த ஒவ்வொரு டாபிக்கும் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்தோம்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஸ்கோர் 1 or 2 மார்க்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈவன் 1 or 2 மார்க்ஸ் கூட மேட்டர்ஸ் தான். பிகாஸ் நம்ம ரெண்டு குரூப் 2 அண்ட் குரூப் 2A ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஈவன் தட் 1 மார்க் 2 மார்க் எல்லாமே மேட்டர்ஸ் தான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போனா உங்களுக்கு கொஞ்சம் கூட அடிஷ்னல் பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ டைம் இருந்துச்சுன்னா எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம ஐஎன்எம் படிக்கும்போது நிறைய நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம படிக்கும்போது படிச்சிருவோம். அப்புறம் லாஸ்ட் வந்து யார் யார் அப்படி கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேம் வந்து தனியாவே அதை பிடிஎஃபா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஓகே, இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஹேண்ட் ரிட்டனா எழுதிக்கோங்க. இந்த இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஆனி பெசன்ட்னா காமன்வெல்த் நியூ இந்தியா அப்படி நம்ம எழுதி வச்சுட்டோம்னா நம்ம ஒரு 13th செப்டம்பர் அன்னைக்கு ரிவைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. ஓகே, நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம், ஒரு கிளாரிட்டி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாம. ஸோ இப்போ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டினுமே எல்லாருக்கும் தெரியும்னு கிடையாது. ஒரு 70% கொஸ்டின்ஸ் நம்ம நோட்ல இருந்து டைரக்டா வரலாம். பேலன்ஸ் கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னா எலிமினேஷன் டெக்னிக் தான். நம்ம படிச்சதை வச்சு இந்த ஆப்ஷன்ல இருந்து கூட கொஸ்டினுக்கு போகலாம். இந்த ஆப்ஷன் இந்த கொஸ்டினுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ல இருந்து கூட கொஸ்டினுக்கு போய் அப்படி எலிமினேட் பண்றதுக்கு தான் அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ அந்த கொஸ்டினை வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து இங்கிலீஷ்ல ரீட் பண்ண போது ஒரு விதமா புரிஞ்சுப்போம், தமிழ்ல வந்து ரீட் பண்ணும்போது இன்னொரு இதுல இருக்கும். ஸோ 2 or 3 டைம்ஸ் இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. பிகாஸ் நான் இந்த வாட்டி குரூப் 1க்கு கூட சிம்பிள் கொஸ்டின் தான், அது வந்து நான் என்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அதை வந்து தப்பா போட்டுட்டேன். பட் சிம்பிள் நம்ம கிளாஸ் நோட்ல இருக்க கொஸ்டின் தான். பட் கொஸ்டினை கொஞ்சம் இன்டெரக்டா கேட்டனால தப்பா போட்டுட்டேன். ஸோ அது மாதிரி நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினே நம்ம தப்பா போட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நான் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா மேக்ஸ் அந்த 25 கொஸ்டின்ஸ் போன உடனே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 9:30க்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா 9:30 to மேக்ஸிமம் 10:15க்கு உள்ள அந்த மேக்ஸ் முடிக்கிறதுக்கு பார்ப்பேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் போனோன்னா நமக்கு மைண்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், மேக்ஸை வந்து அப்படி போட்டுடலாம். ஆனா சில பேருக்கு என்னன்னா சப்போஸ் நமக்கு ஆன்சர் வரலன்னா நம்ம டென்ஷன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதை பார்த்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸை முடிச்சிருவேன். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வேற ஏதாவது இங்கிலீஷோ இல்லைன்னா ஜிஎஸ் போர்ஷனோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் கூட மேக்ஸுக்கு வந்துக்கலாம். மேக்ஸை மட்டும் லாஸ்ட் மினிட்ல பண்ற மாதிரி வைக்காதீங்க, கண்டிப்பா கேர்லெஸ் மிஸ்டேக் போட்டுருவோம். எய்தர் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இல்லைன்னா அந்த இன்டர்மீடியட் டைம்ல ஏதாவது போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டி குரூப் 1ல வந்து சிவில் சர்வீஸ் டே என்னைக்குன்னு கேட்டிருந்தாங்க, April 21. அந்த மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டேஸ் நமக்கு கிளாஸ் நோட்ஸ்லயே இருக்கு. அதெல்லாம் நான் என்ன பண்ணிப்பேன்னா தனியா எடுத்து எழுதி வச்சுட்டு எக்ஸாம் போற முந்தின நாள் லைட்டா எடுத்து வாசிச்சுட்டு போகும்போது கொஞ்சம் கூட நமக்கு நம்ம நோட்ஸ் படிக்கும் போது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் ரிவிஷன் அந்த 1 டே லாஸ்ட் எக்ஸாமுக்கு முந்தின நாள் நம்ம படிக்கும் போது கொஞ்சம் கூட நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் லைக் எலெக்ஷன் கமிஷனர் யாரு, அதுக்கப்புறம் சீஃப் லைக் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், அந்த மாதிரி ரீசெண்டா யாராச்சும் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க, கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்ல இருந்து யாராச்சும் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு அதையும் லைட்டா பாத்துக்கோங்க. இது வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸே படிக்காம இருப்போம்ல, படிக்காம போறதுக்கும் இதெல்லாம் லைட்டா பாத்துட்டு போறோம்னா கொஞ்சம் கூட ஐடியா இருக்கும். ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ லாஸ்ட் இந்த 1 வீக்ல தான் நிறைய ப்ராப்ளம் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், ஃபேமிலி ப்ரெஷர்ஸ் வரலாம். அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா நீங்களே நினைச்சுக்கோங்க நான் ஐம் கோயிங் டு கிளியர் திஸ் எக்ஸாம் அப்படின்னு. எனக்கும் அப்படிதான், கரெக்டா குரூப் 1 எக்ஸாமுக்கு அந்த 1 வீக் வந்து நான் என்ன நினைச்சேன்னா ஓகே பாப்பா வந்து அம்மாட்ட விட்டுட்டு நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அப்போ வந்து அன்பார்ச்சுனேட்லி அவனை வந்து தனியா விட முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ நானே அவனை வச்சுட்டு அவனுக்கு கொடுத்தாலாம் சரியா சாப்பிட மாட்டான். ஸோ அவனையும் பார்த்துட்டு அவன் தூங்குற டைம் தான் படிக்க முடியும், அவன் முடிச்சிருக்கும் போது படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சேன். சில டைம் தோணும் குயிக் பண்ணிடலாமா அப்படின்னு. அப்போ அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இட் இஸ் நேச்சுரல். அப்போ வந்து நீங்க என்ன நினைச்சுக்கணும், ஓகே ஐம் கோயிங் டு வின் திஸ் எக்ஸாம், நான் இந்த எக்ஸாம் கண்டிப்பா கிராக் பண்ணிடுவேன் இப்படிலாம் உங்களுக்கு தாட் வந்துச்சுன்னா டெஃபினெட்லி யூ வில் கிராக் த எக்ஸாம். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், பயம் அப்படி எதுவுமே பதற்றம் எதுவுமே வராம இருந்தாதான் அது வந்து தப்பு. வந்துச்சுன்னா கரெக்ட், யூ ஆர் இன் த ரைட் ட்ராக்.
பிகாஸ் நானும் எல்லாத்தையும் கடந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்ல எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கேன். ஐ நோ அந்த ஒரு அந்த ஆஸ்பிரண்ட் மென்டாலிட்டி எப்படி இருக்கும், எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அது எஸ்பெஷலி ஹோம் மேக்கர்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஐ கேன் ரெசனேட் வித் தட். ஸோ கண்டினியூஸா படிச்சுட்டே இருங்க. இந்த வீக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ரிவிஷன் 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 தான். கன்சிஸ்டன்டா ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. அதுதான் மந்த்ரானே சொல்லலாம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிங்க. அதுக்குன்னு சொல்லி ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகி யூஸ் கிடையாது. படிச்சுட்டே இருங்க. அதுவும் மேம் இப்போ வந்து புதுசா வந்து ரிவிஷன் சீரீஸ் வேற நமக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. நானும் அது பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆஃபீஸ்ல எல்லாம் பிரேக் டைம்ல எல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஓகே இது வந்து இப்படி அப்படி கொஞ்சம் ஈஸியா வந்து கன்சல்டேட் பண்ண முடியுது. ஸோ மேம் அண்ட் சார் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணா கண்டிப்பா வி குட் கிராக் திஸ் எக்ஸாம். வேற வேற என்ன சொல்லணும்னு தெரியல. அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து அவார்ட்ஸ் பத்தி கண்டிப்பா கேட்க சான்ஸ் இருக்கு. போன இந்த குரூப் 1ல வந்து டாக்டர் அம்பேத்கர் அவார்ட், அப்புறம் திருவள்ளுவர் அவார்ட், அத மாதிரி கொஞ்சம் செட் ஆஃப் அவார்ட்ஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கொடுத்துருக்காங்க போல. ஸோ அதை மட்டும் நான் என்ன பண்ணேன், ஓகே ஏதோ பாத்துக்கலாம் அப்படின்னா கரெக்டா அந்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் பேப்பர்ல இருந்துச்சு. ஸோ தகைசால் தமிழர் அவார்டு அதெல்லாம் ஃப்ரீக்வெண்டா கேட்கிற கொஸ்டின்ஸ். தகைசால் தமிழர், அப்புறம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. செம்மொழி தமிழ் அவார்டு அதெல்லாம் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ கிடைக்கிற டைம்ல லைட்டா இதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அப்ப நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஓகே நம்ம கரண்ட் அஃபேர்ஸையும் லைட்டா பார்த்துருக்கோம், நோட்ஸையும் படிச்சிருக்கோம், நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஹெல்த் நம்ம அந்த 3 hours நம்ம வந்து இருந்து எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் நம்ம ஹெல்த்துக்கு தான் கொடுக்கணும். நல்லா தூங்குங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 hours தூங்குங்க ஃபர்ஸ்ட். அண்ட் ஒர்க்கிங் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நைட் வந்து சீக்கிரம் தூக்கிட்டு ஏர்லி மார்னிங் வந்து படிக்கிற டைம் வச்சுக்கோங்க. ஸோ எப்படியாச்சும் நம்ம எல்லாருமே ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு. இல்லைன்னா சில பேர் வந்து சில டெசிக்னேஷன், சில போஸ்ட், இந்த போஸ்ட் தான் வேணும் அப்படின்னு இருப்போம். அந்த போஸ்ட் அப்படியே எப்போலாம் நம்ம குவிட் பண்ணிடலாமோ அப்படின்னு தோணும் போது அந்த போஸ்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த ரீசனுக்காக தான் நான் இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னிக்குள்ளே வந்தேன். அந்த போஸ்ட மட்டும் ஞாபகம் வச்சு அப்படியே கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருங்க. டெஃபினெட்லி வி குட் அச்சீவ் இட். ஓகே, தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கேட்கலாம். Yes, sir. Any doubts? I think that's the reason நிறைய பேர் குரூப் 1 கிளியர் பண்ணியிருக்காங்க சிக்ஷால இருந்து. அப்படின்னாலும் குரூப் 2 கிளியர் பண்ண ஒருத்தர் தான் குரூப் 2 கிட்ட குரூப் 2 எக்ஸாமுக்காக பேச சொல்லணுங்கிறதுனால தான் வி பிக் சஜித்ரா. அண்ட் சஜித்ரா இஸ் த ரைட் பிக். நிறைய ஒரு 15 minutesல ஏகப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் சொல்லியிருக்காங்க. அந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா 2 questions, டெஃபினட்டா 2 question மினிமம் வரும், நான் கேரண்டி. எஸ் பிரியதர்ஷினி சொல்லுங்க. டவுட் இல்ல, பட் ஆனா ரைட் டைம்ல ஒரு ரைட் செஷன் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் மேம். ரொம்ப டவுனா இருந்தேன், உங்களுக்கே தெரியும் குரூப் 1 கிளியர் ஆகலன்ட்டு ரொம்ப டவுனா இருந்தேன். இப்ப சிஸ்டரோட மோட்டிவேஷன் கேட்டு புதுசா பிறந்த மாதிரி இருக்கும் மேம். தேங்க்யூ தேங்க்யூ. ஷுவர். அதான் இட்ஸ் நாட் த எண்ட், எனிதிங் இஸ் நாட் த எண்ட், அவ்வளவுதான். நீங்களும் மேபி சஜித்ரா மாதிரி ஃபர்ஸ்ட் குரூப் 2 போயிட்டு அப்புறம் குரூப் 1 போவீங்க பிரியதர்ஷினி. கண்டிப்பா மேம். இல்ல அவங்க நரேட் பண்ண விஷயம் வந்து அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நம்ம படிச்சதெல்லாம் அப்படியே அவங்க சொல்றப்போ ஓகே கண்டிப்பா இந்த தடவை கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது இல்லையா. அது வந்து அந்த சந்தோஷம் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து சச்சித்ராவோட செஷன் பார்த்தா நான் கிளியர் பண்ணேன்னு சொல்றப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இல்ல இது வரைக்கும் நான் இல்ல மேம் ஓப்பனா சொல்றேன், இது வரைக்கும் நான் எந்த டாப்பர் சீரிஸும் பார்த்ததே கிடையாது. ஜஸ்ட் ரெக்கார்டிங்ல தான் பார்த்திருக்கேன், டைரக்டா லைவா நான் வந்து அட்டென்ட் பண்ணது கிடையாது. இது வந்து ஏதோ நம்மள ஏதோ சம்திங் பின்னாடி இருந்து புஷ் பண்ற மாதிரி. ஓகே இது பார்த்தா கண்டிப்பா கிளியர் பண்ணிருவிய அப்படின்ட்டு ஈவினிங்ல இருந்தே தோணிட்டு இருந்தது. பட் இது காட்ஸ் கிரேஸ் இப்போ எனக்கு டைமும் பெர்மிட் பண்ணதுனால பார்க்க முடிஞ்சது. சஜித்ரா தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் குரூப் 1. தேங்க்யூ.
See, Shiksha, it's always motivating one another. அவ்வளவுதான். சஜித்ரா இந்த தடவை கிளியர் பண்ணிருக்காங்க, நீங்க எல்லாம் அடுத்த தடவை கிளியர் பண்ண போறீங்க. நீங்க எல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்தது யார் வந்து படிக்கிறாங்களோ அவங்க கிட்ட நீங்க மறுபடியும் வந்து மோட்டிவேட் பண்ண போறீங்க. அண்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்லியே ஆகணும், அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் இவங்க பேர் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க ஒரு 15 பேர்த்தோட பேரு. பட் எனக்கு அப்படியே செட் ஆயிடுச்சு சஜித்ரா. அதுக்கப்புறம் ஐ டெக்ஸ்டட் எனக்கு இமீடியட்லி தோணுச்சு, சஜித்ரா யூ டாக் டு அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். குரூப் 2க்காக நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, கிவ் தம் மோட்டிவேஷன். எப்போ பண்ணணும், ஏன் பண்ணணும், நான் என்ன சொல்லணும், ஏது சொல்லணும், எதுவுமே கேட்கல. ஓகே மேம், அவ்வளவுதான். அந்த ஓகே மேம் தவிர எதுவுமே வரல. அண்ட் இன் ஸ்பைட் ஆஃப் அவர் இல் ஹெல்த், ஆக்சுவலா நேற்று முந்தானத்தே நடக்க வேண்டியது, ஐ டுக் இட் டு டுடே. ஆனா அவங்க மேம் ஐம் நாட் வெல் எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ தட் எனக்கு நிறைய ரீஅஷூரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது இந்த மாதிரி விஷயங்கள். இது இட்ஸ் லைக் என்ன பிளெஸிங் டு கெட் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் திஸ்ங்கிற மாதிரி தோணும். சம்டைம்ஸ் இட்ஸ் மோர் ஆஃப் அன் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. என்ன வேணா பேசலாம், என்ன வேணா கேட்கலாம். தே இமீடியட்லி டூ ஃபார் அஸ். இட் டசன்ட் ஹேப்பன் எனி எல்ஸ்வேர். வேற எல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. பாஸ் ஆனா திரும்பியே பார்க்க மாட்டோம். ஏன்னா படிக்கும் போதே வச்சு செஞ்சிருப்பாங்க நம்மளும் திருப்பி வச்சு செஞ்சிருவோம். ஸோ பாஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் போனே அட்டென்ட் பண்ண மாட்டோம். லைக் தட்ஸ் நாட் த கேஸ் வித் சிக்ஷா அப்படின்னு நினைக்கும் போது இட் இஸ் ஹேப்பன் டச் வுட். டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சஜித்ராக்கு என்ன தோணும் அப்படின்னா, இன் ஸ்பைட் ஆஃப் இல் ஹெல்த் கூட நம்ம பேசுறதுனால இன்னைக்கு ஒரு 10 பேர் கிளியர் பண்ணுவாங்க சிக்ஷால இருந்து. எவ்ரிபடி ஒர்க்ஸ் கம்பைன்லி ஃபார் சிக்ஷா அப்படிங்கிறது தான் எனக்கு தோணும். ஓகே, அடுத்த 10 பேர், அடுத்த 20 பேர், அடுத்த 100 பேர், அடுத்த 1000 பேர் அப்படியே போய்கிட்டே இருக்க மாதிரி. அண்ட் இந்த குரூப் 1 குரூப் 2 ரிசல்ட்ஸ்ல இன்னும் ஸ்பெசிஃபிக்கா குவாம் 2 கலெக்டரேட்லயே நிறைய பேர் இப்போ சர்வீஸ்ல இருக்காங்க. குரூப் 2ல லாட் ஆஃப் பீப்புள், குரூப் 1ல சர்வீஸ் வாங்கின, போன குரூப் 1ல சர்வீஸ் வாங்கினவங்க எல்லாம் இப்போ ட்ரைனிங் குவாம் 2 கலெக்டரேட்ல. ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இங்கே குவாம் 2 ட்ரைனிங், ஒரு டெப்டி கலெக்டர் இங்கே குவாம் 2 ட்ரைனிங், அப்புறம் பிடி எடுத்தவங்க 2-3 பேர் இப்போ குவாம் 2ல இருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன், ட்ரெஷரி. ஸோ இட்ஸ் லைக் குவாம் 2 சுத்தியே எல்லாம் சிக்ஷா ஆஃபீஸர்ஸ். இந்த வைப்ல போயிட்டு இருக்கிற போது இட் ஆல்வேஸ் கீப்ஸ் கிவிங் அஸ் தட் ரீஅஷூரன்ஸ். இந்த குரூப் 2ல இன்னும் பெட்டர் நம்பர் எக்ஸ்பெக்ட் பண்ண போறோம். நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்றதுக்காக நான் கிளாஸ் எடுக்கிறத விட என்னோட ஈக்குவல் அளவு இப்போ ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களும் சஜித்ராவும் அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸுக்கும் தோணும். எஸ், இந்த தடவை போய் பேசுறோம், இன்னொரு 100 பேர் கிளியர் பண்றாங்க. ஸோ இந்த எனர்ஜி அண்ட் இந்த வைப் இட் செல்ஃப் நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்கன்னா கிளியர் ஆயிரும். யா, ஹலோ மேம். எஸ் சொல்லுங்க. ஆயிஷா. ஆயிஷா சொல்லுங்க. ஆயிஷா சார் மேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆயிஷா. மேம் குரூப் 1 கிளியர் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டா மேம். ஏன்னா ஒர்க்குக்கும் போயிட்டு இருக்கறனால கொஞ்சம் லேகிங் ஆயிடுச்சு படிக்கிறதுக்கு. இப்போ செகண்ட் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தே இப்போ அதுதான் போயிட்டு இருக்கு. அது போறா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு படிக்கிறதுக்கு. குரூப் 2 வருது. மேபி ஐ திங்க் காட்ஸ் பிளஸ் கஷ்டம் நினைக்கிறேன் இந்த குரூப் 2 கிளியர் பண்றதுக்கு. ஓகே, படிங்க, கண்டிப்பா கிளியர் ஆயிரும். ஏன்னா இப்ப ரொம்ப ஸ்கூல்ல தான் இப்ப இந்த ஹைடெக் லேபோட இது இருக்கு மேம், அங்கதான் கிடைச்சிருக்குது. ஸோ அந்த லேப்ல போயிட்டு இருக்கிற ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸும் இங்க இருக்கிறனால கொஞ்சம் வீட்டுல இருந்தாலுமே அந்த ஒர்க்குங்கும் போது மார்னிங் டைம் இல்ல அன் டைம் தான் கொஞ்சம் படிக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு படிக்கிறதுக்கு எல்லா டைமும் நல்ல டைம் தான். சோ படிச்சிட்டே இருங்க. குரூப் 2 ஃபுல் ஃபார்ம்ல லைக் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி போய் எழுதுங்க. ஓகே மேம், thank you. ஓகே ஆயிஷா. எஸ், how are you sir மேம்? கிளாரிஃபிகேஷன் சொல்லுங்க. யா ஷூர். ஓகே மேம், thank you. சரண்யா மெல்வின். thank you மேம். ஹாய் மேம். ஹாய் சரண்யா. சஜித்ரா கிட்ட டவுட் இல்ல மேம், ஆக்சுவலி சூப்பரா இருந்தது செஷன். என்னன்னா எனக்குமே இன்னைக்கு ஃபீவர் மேம் காலையில இருந்து. சோ ஒரு மோட்டிவேஷனுக்காக இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸே நான் படுத்துட்டே தான் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு குளுக்கோஸ் என்னால பேச கூட முடியல, அப்படி வந்து அட்டென்ட் பண்ணேன். பட் மேம் சொல்லும் போது எல்லாமே நல்லா இருக்கு. அப்போ எக்ஸாம் டைம்ல இதெல்லாம் யூஷுவல் தான் போல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஒரு 10 டேஸாவே வந்து அப்படியே ப்ராப்ளம் மேல ப்ராப்ளம். மேம் சொல்லும் போது சொல்லுவாங்களே அந்த எக்ஸாம் டைம்ல நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு அது கரெக்டா இருக்கு மேம். இப்ப நான் அட்டென்ட் பண்ணது வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்தா தான் நீங்க கிளியர் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். இப்பதானே சஜித்ரா மேடம் சொன்னாங்க. அதுதான் மேம், அது கேட்ட உடனே தான் ஓ இதெல்லாம் வரும் போல அப்படின்ற. ஏன்னா ஒரு 10 டேஸாவே ஃபாதர் இன் லா வந்து சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. ஸோ ஒரு 10 டேஸாவே என்னால படிக்க முடியல. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் குரூப் 2 எழுத போறேன். பட் படிக்க முடியலன்னு ஒரு இது இருந்துச்சு. ஆனா எப்பெல்லாம் நான் ரொம்ப டவுனா ஃபீல் பண்றேனோ இந்த மாதிரி செஷன் அட்டென்ட் பண்றது இல்ல ஆல்ரெடி வீடியோ அதை பாக்குறது அப்படி போயிட்டு இருக்கு மேம். பட் இன்னைக்கு நான் சஜித்ரா மேமோட இது கேட்டோன்னே ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு. என்னால பேச கூட முடியல, இருந்தாலும் மேம்க்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ சொல்லணும்னு.
ஓகே. Okay. சஜித் சரண்யா, சஜித்ரா மேடமும் ஃபர்ஸ்ட் டைம் தான் குரூப் 2 கிளியர் பண்ணாங்க. சோ நீங்க போய் எழுதுங்க, கிளியர் ஆயிடுவீங்க. அது ரெண்டுமே அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். கரெக்ட் சஜித்ரா? ரெண்டுமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தானே எஸ் குரூப் 2? மேம், எஸ் மேம். எனக்கும் எக்ஸாம் டைம் எல்லாம் கரெக்டா ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். ஃபேமிலி ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூ, பேபி வச்சு ஏதாவது ப்ராப்ளம், ஃபுல்லும் ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன்ல தான் மேம் நானும் படிப்பேன். குக் பண்ணிட்டு ஹெட்செட்டை போட்டுட்டு திருப்பி திருப்பி ரெக்கார்டிங் கேட்கறது, நோட்ஸ் ஃப்ரெண்ட்ல வச்சுட்டு படிக்கிறது. ஏன்னா வேற வழி இல்ல, படிச்சுதான் ஆகணும். பிகாஸ் நம்மள ஒரு ஏம் வச்சுட்டோம், அட்டென்ட் பண்றது வரைக்கும் நம்ம வி ஹாவ் டு கோ ஆன் ரன்னிங், அவ்வளவுதான். அதான் மேம், வி ஆர் இன் ரைட் ட்ராக் நினைக்கிறேன் மேம். யா எஸ் ஆல் இன் தி மேம். ரைட் ட்ராக். படிச்சிருங்க, அவ்வளவுதான். ஆமா சார். எஸ். ஜேசன் தேங்க்யூ மேம். டாக்டர், ஒன் லாஸ்ட் டவுட் வில் டேக். ஜேசன் சலோன். மேம், குட் சொல்லுங்க ஈவினிங் ஜேசன். மேம். குட் ஈவினிங் ஜேசன். அண்ட் மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ மேம். இந்த லாஸ்ட் டைம்ல வந்து அதான் மேம் சொன்ன மாதிரி தான், இந்த 10 டேஸுங்கவும் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான், லிட்டில் பில் டென்ஷன். அதான் வீட்லயே சொல்லுவாங்க, டென்ஷன்லாம் ஆகாத அப்படி இப்படி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. உங்களை மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நானும் அந்த குரூப் 2 அட்டன் பண்றேன். ஸோ அந்த டைம்ல வந்து இந்த ஆப்டிடியூட் தான் மேம் நமக்கு கொஞ்சம், அதாவது சைல்டுஹுட்ல இருந்து இப்போ வரைக்கும் நமக்கு ஒத்து வர ஒரே சப்ஜெக்ட்னா மேக்ஸ் மட்டும் தான் மேம். அதான் மேம் எப்படி மேம் இல்ல, கிராக் நீங்க பண்றதுன்னு சொல்லுங்க. சிலவங்க என்னன்னா லைக் நமக்கு வராதுன்னு நினைச்சனாலேயே அது வராம போயிரும். வரும்னு நினைச்சு பாருங்களேன். வரும்னு நினைச்சிட்டு பண்ணுங்க, கண்டிப்பா யூ கேன் டூ இட். ஓகே 25 மேம். out of 25 போடுவீங்க. வரும்னு நினைச்சிட்டு பண்ணுங்க, கண்டிப்பா வந்துரும். ஓகே நமக்கு மேம். மைண்ட்ல அதே பிக்ஸ், ஆனா எனக்கு வராது, சின்ன வயசுல இருந்தே வராது, அந்த ஒரு தாட் இருக்கும்போது கண்டிப்பா வராது. வரும் வரும் கண்டிப்பா 25 out of 25 போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு தாட்ல போங்க, கண்டிப்பா யூ கேன் டூ இட். இந்த ஓகே மேம். ஃபார்முலாஸ் மட்டும் லைட்டா நோட் பண்ணிட்டு போங்க. பிகாஸ் நிறைய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி போடுற மாதிரி வரும். எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவுக்கு உங்களுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த அந்த ரீஜன்ல கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் பண்ண மெயின் தப்பு, எனக்கு இந்த வாட்டி குரூப் 1க்கும் 25க்கு 22 தான் வந்துச்சு. ரீசன் என்னன்னா, ஒரு 3 கொஸ்டின் சிம்பிள் கொஸ்டின்ஸ்ல கேர்லெஸ் மிஸ்டேக்னால போயிடுச்சு. அதெல்லாம் யாரும் தப்பு போட மாட்டாங்க, எல்லாரும் அதுக்கு தான் கரெக்டா போடுவாங்க, கேர்லெஸ் மிஸ்டேக். பிகாஸ் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டைம் கிடையாது, அதனால எனக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு டைம் இருக்கவங்க நீங்க கீப் ஆன் ப்ராக்டிசிங். ப்ராக்டிஸ் தாங்க இம்பார்ட்டன்ட் காம்படிட்டிவ் ஆமாம் எக்ஸாம் பொறுத்த எஸ் வரைக்கும். மேம். அதான் கெமிஸ்ட்ரிலையும் மேக்ஸ் இல்லாம இல்ல, ஏன்னா நானும் ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் தான் மேம் ஆக்சுவலா. எம்எஸ்சி. ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஆசிட் பேஸ் சால்ட்ஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஓகே மேம். ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், வீடிசைட்ஸ், அந்த கெமிஸ்ட்ரி ஃபுல்லா லைட்டா ஒரு கிளான்ஸ் கொடுங்க. பிகாஸ் ஓகே இப்போ மேம். நெக்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின்ஸா தான் வரும். எஸ் மேம். ஸோ நல்லா பண்ணுங்க எல்லாரும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். லாஸ்ட் கொஸ்டின் மேம். யூனிட் 8ல திருக்குறள் மனப்பாடமே ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுவோம், அது எப்படி cover பண்றது மேம்? மேம், எனக்கும் அதே ப்ராப்ளம் தான். நானும் ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட், திருக்குறள் ரொம்ப தெரியாது. பட் சார் வந்து ஒரு கம்பெலேஷன் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் ஒருக்கா ரீட் பண்ணேன், டைம் இருக்கும்போது ரீட் பண்ணுவேன். இல்லைன்னா சார் வந்து திருக்குறள் ஒரு யூடியூப்ல ஒரு பிளேலிஸ்டே இருக்கு, அதை எடுத்து ஒருக்க கேட்டு பாருங்க, எல்லாம் அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிரும் உங்களுக்கு. ஒரு 6 அதிகாரம் ஏதோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் ஒருக்கா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கேட்டு பாருங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு ப்ரீவியஸ்லி. அதனால டைம் இருக்கு. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியா இருக்கும், இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் எனக்கும் அது அப்படிதான் இருந்துச்சு. டைம் இருக்கும் போதெல்லாம் லைட்டா ரீட் பண்ணுவேன். ஸோ எனக்கு தமிழ் பத்தி எல்லாம் ரொம்ப எப்படி படிக்கணும் அதெல்லாம் தெரியலங்க. டைம் இருக்கும்போது லைட்டா ஒருக்க வாசிச்சுக்கோங்க. பிகாஸ் நமக்கு இனியும் 9 days தான் இருக்கு. திருக்குறள் அவலக்குறளை நம்மளுக்கு படிக்க கஷ்டம் தான். அட்லீஸ்ட் அந்த சாரோட பிளேலிஸ்ட ஒருக்க கேட்டுக்கோங்க. அந்த 6 அதிகாரத்துல இருந்து அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது வந்துச்சுன்னா அது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் தானே நமக்கு. ஆமா மேம். ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சஜித்ரா. லைக் ஐம் என்ன சொல்றது, ஏன்னா ரொம்ப சந்தோஷமா ஐம் லுக்கிங் அட் யுவர் ஆன்சர்ஸ். ஒரு ஸ்டூடெண்டா இருந்தபோது உங்க ஆன்சர்ஸும், உங்க நீங்க ஆஃபீஸர் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற ஆன்சர்ஸும் ஐம் லைக் லுக்கிங் அட் த பாசிட்டிவ் சேஞ்ச் தட் யூ ஆர் அண்டர்கோயிங். மெயினா ஜேசன் கேட்ட அந்த ஆன்சர், அந்த கொஸ்டின்க்கு நீங்க சொன்ன ஆன்சர்ல நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். எனக்கு சைல்ட்ஹுட்ல இருந்து மேக்ஸ் வராதுன்னு பார்த்தா எதுவுமே வராதுங்க, வருதுன்னு நினைச்சா வரும் அப்படின்னு. லைக் என்ன சொல்ற, ஐ ஃபெல் இன் லவ் வித் தட் ஆன்சர் சஜித்ரா. நானே அப்படி சொல்லியிருக்க எவ்ரிதிங் மாட்டேன். எல்லாமே உங்க மோட்டிவேஷன், சாரோட மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தா ஓகே நம்மளாலே முடியும், வி கேன் அப்படின்னு ஒரு தாட் வந்ததே இதனாலதான் மேம். லைஃப்ல வந்து ஜீரோல இருந்துட்டு ஆபீசர் மெட்டல் ஆயிட்டீங்க, ஒரு டெப்டி கலெக்டர் மெட்டீரியல் ஆயிட்டீங்க, அவ்வளவுதான். யாராவது வந்து ஏதாவது பப்ளிக் உங்ககிட்ட கஷ்டம்னு சொன்னா எல்லாம் சரியாயிரும்னு சொல்ற ரேஞ்சுக்கு வந்துட்டீங்க. ஏன் இனி நீங்க போக வேண்டிய இடம் அங்கதான்.
மேம் ஆக்சுவலா டிஎன்பிஎஸ்சி வந்து நான் வந்து சைல்ட்ஹுட் ட்ரீமே கிடையாது. 2022ல இருந்து டியூ டு வெரி ரொம்ப ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம்னால தான் மேம் இந்த ட்ராக்கே வந்தேன். அதுவும் கரெக்டான கைடன்ஸ் எனக்கு கிடைச்சனால தான் மேம் டுடே இங்க இருக்கிறேன் இன்னைக்கு. மேம் கரெக்டான ஆக்சுவலி டிஎன்பிசி கைடன்ஸ்ங்கிறதோட உங்க ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் தான் இன்னைக்கு பேசுது. இது அந்த மேம் சிச்சுவேஷன் ஹார்ட் ஒர்க்கை விட வச்சு நம்ம அப்படி இருக்கக்கூடாது, அங்க அப்படியே அந்த இடத்துல இருக்கக்கூடாது, இதை விட்டு வெளியே போயிடணும், அந்த ஒரு தாட் அதை விட இருந்துச்சு மேம். ஒவ்வொரு நாளும் உங்க கிளாஸ் பார்க்கும்போது கரெக்டா என்னோட பிரச்சனைக்கு அது வந்து ரெசனேட் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே நம்மளாலே முடியும் அப்படின்னு. அவ்வளவுதான், இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஏன் இன்னொரு 1 இயர் நான் நேற்று போன்ல சொன்ன மாதிரி தான், போய் உட்கார வேண்டிய இடத்துல உட்காந்துட்டோம்னா அப்புறம் எல்லாம் நம்ம சுத்தி நடந்துரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சஜித்ரா. இந்த லேட் நைட், இந்த சிக்ஷாக்கு இந்த லேட் நைட்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. அவங்க குரூப் 2 எழுதும் போது எல்லா ரிவிஷன் கிளாஸும் 9 to 11 தான், 9 to 10:30 தான். ஸோ இந்த லேட் ஆட் ஆர்ட்ஸ்ல கூட ஐ திங்க் we've got enough எனர்ஜி. எனக்கு எனர்ஜி வந்துருச்சுங்க இன்னும் 10 நாள் ரிவிஷன் கொண்டு போறக்கு. உங்களுக்கும் டெஃபினட்டா கம்ப்ளீட் எனர்ஜி வந்துருக்கும் டு கெட் அப், புல் அப் எவ்ரி திங் அண்ட் படிக்கலாம், இன்னும் பண்ணலாம். ஏன் வராதுன்னு நினைக்கிறோம், குரூப் பாஸ் ஆயிட மாட்டோமோன்னு யாராவது நினைச்சிருந்தீங்கன்னா அவங்க சொன்ன ஆன்சர் தான். வராதுன்னு நினைச்சீங்கன்னா வராது. நான் இந்த தடவை பாஸ் ஆவேன் நினைச்சிட்டு போங்க, பாஸ் ஆயிருவீங்க. எஸ், ஸோ ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. டேக் ஆல் ஹர் எனர்ஜி வித் யூ அண்ட் அவங்களோட பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அண்ட் அவங்க சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு சின்ன விஷயம், ஏதோ ஒரு சின்ன சொல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு கண்டிப்பா அவங்க சொன்ன ஏதோ ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு இடத்துல இம்பாக்டா இருக்கும். நானும் ஏதாவது எடுத்துட்டு போறேன், நீங்களும் ஏதாவது எடுத்துட்டு போங்க. ஸோ ஃப்ரம் டுமாரோ இன்னும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோட 10 days, லாஸ்ட் 9 to 10 days 100x எனர்ஜியோட படிங்க. 10x எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுங்க, 100x எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு தடவை ஒரு 10 நாள் தானே. எஸ், அடுத்த குரூப் 2 வரும்போது நீங்க எல்லாரும் தான் யூ ஷுட் பி கைடிங் யுவர் ஜூனியர்ஸ், அதர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த எனர்ஜி அண்ட் அந்த வைப் தான். யா, ஸோ தேங்க்யூ ஸோ மச் சஜித்ரா. சஜித்ராக்கெல்லாம் தேங்க்யூ சொல்றதே கிடையாது, ஷீஸ் மச் ஆஃப் அ ஃபேமிலி. பட் இருந்தாலும் தேங்க்யூ ஃபார் இமீடியட்லி டூயிங் திஸ். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். சீக்கிரம் டெப்டி கலெக்டர் ஆகிட்டு வந்தீங்கன்னா அடுத்தது நம்ம அப்படியே செஷன்ஸ் வச்சுக்கலாம். இன்னும் நிறைய பேர் இந்த குரூப் 1 ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒருத்தரா மேபி we can have few sessions, பட் அதெல்லாம் மேபி நீங்க எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணலாம். இப்போதைக்கு சஜித்ராவோட மோட்டிவேஷன்ல நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அதுக்கு அடுத்தது அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா எக்ஸாம் முடிச்சுட்டு, அப்போ we can have sessions from the others who have cleared group 1 also. Immediately இப்போ வச்சுட்டோம், நீங்க இறங்கி செய்யறீங்க. அடுத்த 10 நாள் சக்சஸ் அண்ட் குரூப் 2 முடிச்சுட்டு வரோம். டன்? Okay, so thank you so much everybody for joining, and Sajitra, thank you so much once again. Main preparation start பண்ணுங்க. Group 1 we will take it up. Okay, thank you ma'am. 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 Thanks to all of you.